வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா 16/8/2026 இன்றைய வடகுட்டி குடும்பத்தோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னென்ற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வடகுட்டி குடும்பத்தோட விலைவாசி நிலவரங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட்டில் வரும். மேலும் வந்து பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, இல்லை வடகுட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து கூடுமான வரையில் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 16/8/2026 இன்றைய வடகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரம். பூனோட வருத்தப்படுறதுக்கு ரொம்ப மிக குறைவாக வந்திருக்கிறதுனால இந்த வாரம் வந்து தரப்புண்டு ஹிமாச்சல் பூண்டு எல்லா ரக பூண்டுகளுமே வந்து கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 20 ரூபா அப்படி வந்து கூடுதலாக தான் விலைவாசிகள் சேல்ஸ் ஆகிருக்கு. தரம் வாரியாக ரகம் வாரியாக வாங்க விலைகள் என்னன்றதை பார்க்கலாம். தரப்புண்டை பொறுத்தளவுக்குங்க சிங்கிள் ஏ சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா அப்படியே போயிருக்குங்க. இதில் சிங்கிள் ஏ சைஸ் 80 to 95, டபிள்யூஎஸ்எஸ் வந்து 100 ரூபாயிலிருந்து 130 முடிய போயிருக்குங்க. ட்ரிபிள் எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 140லேருந்து அதிகபட்சமாக 170 ரூபா முடிய போயிருக்கு. 4எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 170லேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா முடிய பாக்ஸ் குவாலிட்டி போயிருக்குங்க. அடுத்து ஹிமாச்சல் பூண்டு நிலவரங்களை பார்க்கலாம். ஹிமாச்சல் பூண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சிங்கிள் எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 150லேருந்து அதிகபட்சமாக 180 முடிய போகுதுங்க. டபிள்யூஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 180லேருந்து 210 ரூபா முடிய போகுது. ட்ரிபிள் எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 210லேருந்து 240 முடிய போகுது. 4எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 240லேருந்து அதிகபட்சமாக 280 ரூபா முடிய போகுதுங்க நண்பர்களே. அடுத்து வந்து காஷ்மீர் ரக பூண்டுகளை பார்க்கலாம். காஷ்மீரை பொறுத்தளவுக்கு சீல் பேக் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு வந்து 140லேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா முடிய வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து நமக்கு கொடைக்கானல் மலைப்பூண்டை பற்றி பார்க்கலாம். கொடைக்கானல் பூண்டு வந்து ஸ்டார்டிங் ரேட் 320 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 480 ரூபா அப்படியே போய்கிட்டு இருக்குங்க. மேலும் தரப்புண்டில் வரக்கூடிய உதிரி க்ளீன் பண்ண பற்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 110லேருந்து அதிகபட்சமாக 140 முடிய போகுது. ஹிமாச்சலோட உதிரி பற்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 160 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 180 ரூபா அப்படியே போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து காஷ்மீர் பற்கள் க்ளீன் பண்ண எடுத்துக்கிட்டிங்கன்னா 180லேருந்து 190, 200 ரூபா அப்படியே நல்ல தெளிவு போய்கிட்டு இருக்குங்க. இது வந்து இன்றைய நிலவரங்கள். இந்த வாரம் வர்த்தகங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த வருஷம் இந்த மாதிரியான நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குது. இன்னும் வரக்கூடிய மார்க்கெட்டுகளில் வந்து வர்த்தகங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா கொஞ்சம் விலைகள் வந்து நார்மல் பழைய நிலவரங்களுக்கு திரும்பும். இல்லைன்னா இன்னும் இருக்க கொஞ்சம் கிலோவுக்கு வந்து ஒரு 5 ரூபாலேருந்து ஒரு 10 ரூபா அப்படியே வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நண்பர்களே அதிகம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மேலும் வடகுட்டி மார்க்கெட்டோட நிலவரங்களை தெரிஞ்சுக்கொள்ள, டெய்லி அப்டேட்டில் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ஆரிய கார்லிக் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.